என்னடா அப்படி பார்க்குற? லூசு பையலே, அறிவு இருக்காடா உனக்கு? எதுக்கு அப்படி பார்க்குற? ரொம்ப மனசோட கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரிலிங்க. யார் மேலேயும் பாசமே வைக்கக்கூடாதுங்க. வச்சு ஏமாந்துதான் மிச்சங்க. நம்பி ஏமாத்துறாங்க. யாரையும் அதிகமாக நம்பவே கூடாதுங்க. உண்மையாக நிறைய பொய் சொல்கிறாங்க. பணத்துக்கோசம் எப்படிலாம் மாறுறாங்கப்பா. நம்ம உண்மையாக இருக்கோங்க, ஆனால் நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நிறைய பொய் பேசி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒரு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு என் மேலே இல்லை. நமக்கு நம்ம மேலே இல்லை. ஒரு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட நமக்கு நம்ம மேலே இல்லை. பணத்தை மதிக்க தெரிஞ்ச நம்மளுக்கு மனுஷனை மதிக்க தெரில. நான் என்னங்க அவ்வளோ லோவாக இருக்கேன்? கேட்டால் மிடில் கிளாஸு, என்கிட்ட பணம் இல்லை, நான் பிச்சைக்காரனாக இருக்கேன். பணத்தை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு நம்மளை மதிக்க தெரியல. என்ன பண்ணுறது? ஒரு கஷ்டம்னு வந்து யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க முதல்ல, ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே ஏமாத்துறாங்க உண்மையாக. உதவின்னு போய் கேட்கவே கூடாது. முதல்ல நல்லா சம்பாதிங்க, ஓகேங்களா? நல்லா சம்பாதிங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் லைஃப்பை முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். யாரும் வேணான்னு சொல்ல, ஓகேங்களா? உதவின்னு வந்து கேட்டால் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவோம். கேட்டால் இருந்தால், இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாரும் ஒரு ரூபா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லட்டுங்களா? நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை கூட்டின்னு போய் ஒரு வாரம் வச்சு சாப்பாடு போடுறாங்க பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அவங்களே நல்லவங்க, ஓகேங்களா? ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க சாப்பாடு போடல, உதவலைன்னா நீங்கள் போகாதீங்க, ஓகேங்களா? எனக்கு ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாரு, ஓகேங்களா? எப்போ காசு கேட்டாலும் கொடுப்பாரு, ஓகேங்களா? அவரை மாதிரி உண்மையாக நான் வேறு யாரையுமே பார்க்கல, ஓகேங்களா? அது எப்படின்னா, கடன் கொடுக்குறாரு, ஓகேங்களா? நான் திருப்பி கொடுத்துட்றேன். அந்த நல்ல மனசு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு யாருக்குமே வராது. அதுதான் மெயின் ரீசன். உங்களை உதவி பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு உயிரே கொடுங்க. ஆனால் உங்களை ஏமாத்துறாங்க பாரு, அவனை நம்பவே நம்பாதீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள தான் நம்புகிறோம். நம்மளை பேசி நம்ப வைக்கிறான் பாருங்க, அவனை தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்மளை உதவுறாங்க பாரு, அவங்கள நான் நம்பவே மாட்டோம். அதுதான் உண்மை. நம்மளை உதவி பண்ணுறாங்க பாரு, அவங்கள தான் நம்ம நம்பணும். அவங்கள தான் நம்மளுக்கு வழி காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கூடவே சுற்றுறான் பாரு, அவன் நம்பவே நம்பாத. எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து ஓப்பனாக பேசணும்னு வச்சுங்க. உனக்குனாப்பா, நீ ஜாலியாக இருக்கிற ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி. டேய், இன்றைக்கும் டிரைவராக தான்டா இருக்கிறேன். அப்படியே கோடி ரூபாய் சொத்துக்குது. நான் டிரைவர் வேலையை விட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறேன். லடாக்கு, ஆல் இண்டியா ட்ரிப்பு, வெளிநாடு ஃபாரின் போகிறேன். நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்களாம் வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் டிரைவராக தான் உட்காந்துக்கிறோம். ஒரு தொழிலையும் உட்காந்துக்கிறோம். மிடில் கிளாஸாகவே தான் இருக்கான். நம்மளுக்கு கூட படித்தவன் ஃப்ரெண்டுலாம் அவங்களாம் வேறு லெவலில் ஆகிட்டான். ஆனால் மதிக்க கூட மாட்டுறான். சொந்தக்காரங்களையும் மதிக்க மாட்டுறாங்க. பணம் சேர்ந்த பிறகு பேசக்கூட மாட்டுறாங்க. பணம்ன்ற அலையிறோம். என்னத்தான் அலையிறோமோ தெரில. சாகும்போது ஒன்றுமே எடுத்துன்னு போக போகிறதில்ல. இந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட மண் சாப்பிட போகுது. அண்ணா கவுரு, நகை எல்லாத்தையும் அறுத்து எடுத்துன்னு போக போகிறானுங்க. என்னத்த வாரி எடுத்துன்னு போக போகிறோம்? 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு தான் போக போகிறோம். 4 தலைமுறை பின்னாடி இருக்கிற தலைமுறை தான் வாழப்போகுது. நம்ம வாழ போகிறதில்ல.